ஹலோ கைஸ், இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா டெட் ரீல்ஸ் ஆட போறோம். அப்புறம் புது அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் என்னென்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட யார் யார் இருக்காங்கன்னா, நம்ம ப்ளூ தமிழ் கேமர், அப்புறமேட்டு நம்மளோட புது ஒரு யூடியூபர் கொலாப் பண்ணியிருக்காரு கைஸ். அவரோட பேர் வந்து லூஃபி பிளாக்ஸ். இவரோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர், இவர் பேர் வந்து குட்டி ஸ்மைலி. ஸோ இவங்களாம் தான் கேஸ் இன்னைக்கு விளையாட போகிறோம். அப்புறம் அப்டேட்டில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸஸ் வந்திருக்கு. ஸோ அந்த 2 கிளாஸஸ் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே ஷார்ட்ஸாக போடுறேன், அது பார்த்துக்கோங்க. என்னென்ன கிளாஸ் வந்திருக்குன்னா டெமாலிஸ்ட்னு ஒரு கிளாஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டு, அதுக்கப்புறம் என்னது ஹண்டர். 3 கிளாஸ் வந்திருக்கு. ஸோ அப்புறம் புதுசாக கன்ஸு வெப்பன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே கைஸ், நம்ம சக்சஸ்ஃபுல்லி இப்போ கேமுக்குள்ளார வந்துட்டோம். ஸோ வந்து இந்த அப்டேட் ப்ரோ லூஃபி ப்ரோ வந்து கோல்டு எடுத்துக்கிட்டு விட்டுருங்க. ஸோ இந்த அப்டேட்ல வந்து என்னென்ன வந்திருக்குன்னா புதுசா வெப்பன்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்னன்னா கிராஸ்போ, அப்புறம் ப்ளூ தமிழ்ல என்ன கிராஸ்போ, அப்புறம் அது அப்புறம் நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. போக போக இங்க பாருங்க கிராஸ் ப்ரோ. என்ன மண்ணுக்குள்ள மாட்டிச்சியா கிராஸ்போ? எனக்கு இந்த கேம் பத்தி பெருசா தெரியாது. பிளண்டர் பஸ்டர் அதுக்கப்புறம் எலிஃபண்ட் ரைஃபிள். குட்டி ஸ்மைலி சொல்றாரு பாருங்க, ஏதோ பிளண்டர் பஸ்டர் அப்புறம் எலிஃபண்ட் ரைஃபிள். இதோட போட்டோஸ்லாம் நான் இங்க ஆட் பண்றேன், பாத்துக்கோங்க. சோ இந்த 2 இது புதுசா வந்திருக்கான். ப்ரோ வாங்காத, 40 ரூபாய்க்கு வாங்கிட்டியா? ப்ரோ பேரல் மாதிரி ஒன்னு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஆமா கைஸ், பேரல்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க ப்ரோ. கோல் வாங்க ப்ரோ. அது வந்து ஒண்ணும் இல்ல கைஸ், பெரிய வகை பாயாசம். இது வந்து நம்ம சின்ன பாயாசம், பெரிய வகை பாயாசம் வந்து பேரல். சோ அத போட்டு வெடிக்க விட்டோம்னா நல்லா இருக்கும். அதோட அக்கா தம்பியோ அண்ணன் தம்பியோ? அண்ணன், அதோட அண்ணன். ப்ரோ என்னங்க ப்ரோ கோல்? ப்ரோ கன்னு வாங்குங்க ப்ரோ. சரிங்களா, நான் சர்வே லிஸ்ட். இங்க யாருமே கன்னு வாங்கல ப்ளூ தமிழ். கன்னு வாங்குறதில்ல. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்புறம் மழை வருது கைஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமா ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்ப நீங்க வந்து உள்ளார ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட் வரணும்னு ஆசைப்படுறாருன்னா இங்க பாருங்க பார்ட்டி ஐடின்னு ஒன்று இருக்கும். இத வந்து அவரு போட்டாருன்னா எங்க அங்க லாபியில் நின்னுட்டு போட்டாருன்னா அவரால ஜாயின் ஆக முடியும். எப்படி தெரியுமா? சோ நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மணி காட்டுது பாத்தீங்களா, இந்த இடத்துல ஜாயிண்ட்னு ஒரு சிம்பிள் காட்டும். அந்த ஜாயிண்ட் எடுத்து இந்த கோட் போட்டோம்னா வந்துரும். ப்ளூ ப்ரோ 10 ரூபாய் டிராப் பண்ணுங்களா ப்ரோ? கன் எனக்கு தெரியா. கன் எல்லாம் தர முடியாது, கன் எல்லாம் தர முடியாது. கன் வாங்கிட்டு வரேன் ப்ரோ. நான் பார்க்கர் பண்ணி கன் அவனுக்கு கொடுக்காத ப்ரோ, கன் அவனுக்கு கொடுக்காத. சரி ஓகே, நாம வந்து இந்த செக் போஸ்ட் விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றேன். ஏன்னா வந்து இந்த செக் போஸ்ட்ல அவ்வளவு எதுவும் இல்ல, இதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. அப்புறம் வந்து புதுசா ஒரு பிளேஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான பிளேஸ் ஆட் பண்ணிருக்காங்க. என்னன்னா பிரிசன். அங்க வந்து இந்த மாதரா விசஸ், அதாவது நம்ம டீம் விசஸ் ஒரு பிரிசன். அவன் வந்து ஒரு பாஸ் ரொம்ப பெருசா இருப்பான், அவனை கில் பண்றமாங்கிறது தான் இந்த வீடியோவே. ஒருவேளை அவனை கில் பண்றாங்கல்ல, ஒரு ஸ்வாடு கொடுப்பான். அந்த ஸ்வாடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதாவது 50% சான்ஸ் இருக்கு லைட்னிங் அடிக்க. அந்த ஸ்வாட் இருக்கு, அந்த ஸ்வாட் அவன் டிராப் பண்ணுவான். அந்த ஸ்வாட் டிராப்னா ஒரு கல்லுல குத்தி இருக்கும், ஓகேவா? அந்த ஸ்வாடை எடுக்கிறமா இல்லையாங்கிறது தான். ஓகே கைஸ், இப்ப வந்து நம்மள விட்டுட்டு போயிருப்பாரு லூஃபி ப்ரோ. அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டாரு. நான் வந்து கீழே எல்லாம் இது பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு இருந்தப்ப தலைவர் வந்து வண்டி எடுத்துட்டாரு. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம கிட்ட தான் கன் இருக்கு. தலைவர் என்ன பண்ணிருக்காரு, கன் வாங்க மட்டும் தான் காசு இருக்குன்னு புல்லட் வாங்கல. 5 புல்லட்டை வச்சு வில்லேஜ் சோலோ பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, நடுவுல ஏதாவது வீடு வந்தா லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வில்லேஜ் லூட் அடிக்க போறதே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட புல்லட் இல்லைனால போய் வில்லேஜ லூட் அடிக்கிறோம்னு போனோம்னா கண்டிப்பா அடி வாங்கிட்டு வந்துருவோம். ஏதாவது கன் ஸ்மித் வீட்டுல ஒரு 24 புல்லட் 40 புல்லட் அப்படி கிடைச்சதுன்னா அசால்ட்டா லூட் அடிக்கலாம் கைஸ். இதான் வந்து நம்ம லூஃபி ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, நைட் டைம்ல இறங்க தைரியம் இருக்கா ப்ரோ?
ப்ரோ வண்டியை நிறுத்தி வை ப்ரோ, காலைல போயிருக்கான். இது ப்ரோ வண்டி ஓகே நிறுத்தி கைஸ், இப்ப ஷெரீஃப் வீடு வந்திருக்கு. சோ அதனால நாங்க எங்க இருக்க போறோம்? எல்லாரும் இங்க வாங்க, லைனா வாங்க. நான் போயிட்டு வந்துறோம் ப்ரோ. இவர்தான் வந்து நம்ம லைனா வர சொன்ன தலைவர் வந்திருக்காரியா? நைட் டைம்ல நம்மள அடிச்சு முடியாது. சோ இவர்தான் வந்து நம்மளுடைய குட்டி ஸ்மைலி ப்ரோ. ஓகேவா, பாத்துக்கோங்க. சப்ஸ்கிரைபர் ப்ரோ, ஹாய் சொல்லு ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் கைஸ் சொல்லியா? எடுத்துட்டாரு உள்ள போந்து புல்லட்லாம் எடுத்துட்டாரு. ஹாய் கைஸ்னு சொல்லியா? ஹாய் கைஸ். அடுத்தது வந்து உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச முகம், ப்ளூ தமிழ் கேமர். எங்கயா என்ன விட்டுட்டு எல்லாத்தையும் பொறுக்கிட்டீங்க கைஸ்? நம்மள விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இந்த வீட்ல வந்து எல்லாம் புல்லட்லாம் எடுத்துட்டாரு. அவர் யார் பண்ணிருக்காங்க கைஸ்? இந்த ரத்தம் ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் சூப்பரா இருக்கு உண்மையிலேயே. வர வர கேம் டெவலப் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இது வெறும் ஆல்பா வெர்ஷன் தான், அதாவது இன்னும் கம்ப்ளீட் பண்ணப்படாத வெர்ஷன் தான். இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா எப்படி இருக்குமோ. ப்ரோ இது டெட் ரைல்ஸ் ஆல்பாவா இது? ஆமா, இது டெட் ரைல்ஸ் ஆல்பா. அடங்க, நான் என்ன கேம் கம்ப்ளீட்டா பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேமோட ஸ்டோரி, அதாவது இந்த கேமோட ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. அது கொஞ்சம் ப்ராசஸ் டைம் ஆகும்னா, ஆனா உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி வேணும்னா சொல்லுங்க, நம்ம போட்டுடலாம். இந்த கேம் வந்து ஒரு பெரிய கதை. அதாவது இந்த நியூஸ் பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தான் தெரியும், ஏதோ இது தடுக்கெடுத்து வச்சிருக்கோம். ஆனா அந்த நியூஸ் பேப்பர்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு இந்த கேம். ப்ரோ இங்க வாங்க ப்ரோ, ஆமா எடுத்துங்க. இங்க வாங்க. எடுத்தனா அயன் மேனா மாறுவோம். ஆமா ப்ரோ, அயன் மேன். கையெல்லாம் பிஞ்சு வந்து ஒட்டிக்கும். ப்ரோ ஆமோ போடு ப்ரோ, ஆமோ. கான்கரர் ஹாக்கி யூஸ் பண்றாரு. ஸ்லோவாயிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ளூ மாடு. ப்ளூ மாடோட புது ஸ்கின். இங்க வா ப்ளூ தமிழ். இங்க வந்து ஒரு இங்க வந்து ஒரு புத்தா, இங்க வந்து லெப்பர்டு, இங்க வந்து ஒரு கிச்சுன், இங்க ஒரு டிராகன். தலைமையில வந்து மேல இருக்கு ப்ரோ. புல்லட் போடு ப்ரோ. போயாங்க ப்ரோ லூஃபி ப்ரோ. அன்வைல்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இத யாரோ நம்ம லூஃபி ப்ரோ வந்து ஏஎஃப்கே போயிட்டாரு. சோ இத யாரே அன்வைல்ட் பண்ணா? ஏன் அன்வைல்ட் பண்றீங்க? சரி ஓகே, நம்ம வந்து ஏதாவது முக்கியமான விஷயம் தான் கண்டினியூ பண்றேன். கரெக்டா வச்சிரே, ஆட்டாதீங்க. गाइस வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது என்ன ஸ்ட்ரக்சர்னா எனக்கே தெரியாது. ஆனா இதுக்குள்ள கோல் கிடைக்கும்னு மட்டும் எனக்கு தெரியும். ப்ரோ நான் ஃபேக்டரி गाइस, மைனிங் வீடு गाइस. ஆமா गाइस, இந்த வீடியோ, அதாவது இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்கல்ல, இது வந்து ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாப்பீங்க. நம்ம ப்ளூ தமிழ் பாயிண்ட் ஆஃப் வியூல, அப்புறம் நம்ம லூஃபி ப்ரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கணும்னா அவங்க சேனலோட லிங்க்ஸ் ரெண்டும் கீழே கொடுக்குறேன். சோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கணும்னா அவங்க சேனல்ல போய் பாருங்க. ஓகேவா गाइस? அப்புறம் நம்ம ப்ளூ தமிழ் வந்து இப்பதான் ரீசெண்டா வந்து 100 ரீச் பண்ணாரு. அப்புறம் நம்ம லூஃபி இப்பதான் ரீசெண்டா வந்து 1000 ரீச், 1000ங்கற பாருங்க, 50 ரீச் பண்ணாரு. சோ எல்லாரும் ஈஸியா 1000 ரீச் பண்ணாரு. சோ அவருக்கு உங்களால முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும். गाइस பின் குறிப்பு சொல்றேன் பாருங்க. நம்ம சேனலும் சப்போர்ட் தேவைப்படுது. நம்ம சேனல் இப்பதான் 400 அடிச்சிருக்குது. பின் குறிப்பு சொல்ல மறந்துட்டேன், அதனால வண்டி எடு ப்ரோ, வண்டி எடு ப்ரோ. ப்ரோ போகாத ப்ரோ. ஃபன் டைம். ரெண்டு பேரும் கீழ இறங்கி விட்டு கதற ஓடுறோம். சோ இருங்க ப்ரோ. ப்ளூ ப்ரோ, நான் நைட் ஆச்சுனா கூட நான் பறந்து அப்படியே ஓடி போயிடுவேன். நீ என்ன பண்ணுவ ப்ரோ? பறப்பீங்களா? பறக்க முடியாது, ஓடுவாங்க. அததான் அப்படி சொல்றாரு गाइस. ஃபன் டைம். இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. டிஸ்கார்ட்ல போய் ப்ரோ நீ பின்னாடி தான் வரணும் ப்ரோ. தப்பு ப்ரோ. ப்ரோ गाइस நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ப்ளூ தமிழ் கேமருக்கு வந்து பாயாசம் போட போறோம். சோ இப்போ நான் வந்து டிஸ்கார்ட்ல மியூட்ல இருக்கேன். சோ பாயாசம் போட போறோம். அந்த பாயாசம் போடுறது நீங்க பாருங்க. பார்த்துட்டு பாயாசம் போடுற சீனுக்கு 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க गाइस. ஓகேவா? இப்போ நான் போய் அன்மியூட் பண்றேன். ப்ரோ நைட் ஆனா வில்லேஜ் அடிச்சிருமா? ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. நமக்கு அவ்வளோலாம் ஸ்ட்ரென்த் நைட் ஆனது. நம்ம கையில ஒரு துப்பாக்கி இருக்கணும். நைட் வில்லேஜ் சொல்ல போனா ப்ரோ பிடிக்க
ப்ரோ இந்த நைட் நான் அடுத்த நைட் நம்மளால சர்வே பண்ண முடியுமா? நைட் முடியும் ஆயிடுச்சு ப்ரோ. வாங்க ப்ரோ. என்ன நைட் ப்ரோ? வாம்பயர் ப்ரோ முடிச்சு வாங்க ப்ரோ. ஆனாலும் பிடிக்க முடியாது, அது வேற விஷயம். முன்ன புடி ட்ரை பண்ணலாம் ப்ரோ. இல்ல ப்ரோ அடிக்க ட்ரை பண்ணலாம். கைஸ் இங்க வந்து 2 பேரு 3 பேரா எத்தனையோ பேரு உயிரிழக்க போனார்கள், அது மட்டும் தெரியுது. சோ நாம இங்க சந்தோஷமா பாருங்க ஒரு படையே கூட்டு வந்துட்டு இருக்கேன். ட்ரெயின் விட்டு ஏத்துங்கயா. நான் எடுத்துட்டு வரேன் ட்ரெயினை. ஷிட் சாவ போறேன். இதுக்குதான் நான் சொன்னேன் செத்தாலும் ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து சாவுங்க. சர்வே லிஸ்ட் ஓடு. நீங்க முடிச்சிட்டீங்க. ஏத்திட்டோம். அட ப்ளூ ப்ரோ. கைஸ் இருங்க ரெக்கார்ட் ஆகுதா? ஐயோ வேம்பயர். அட தம்பி அப்புறம் அண்டர் ட்ரெயின்ல வாத்து ரொம்ப அண்டர் ட்ரெயின்ல தான் உனக்கு கடைசியா பார்த்தேன். தொங்க விட்டுருந்தேன் என் குடும்பத்தைய. இருங்க ரெக்கார்ட் ஆகுதா? அருமை ரெக்கார்ட் ஆகுது. வாங்கடா அண்டர் ட்ரெயின்ல உங்க உங்க சொந்தக்காரங்களாகிய வேர்வூல்ஸ், அதாவது நானு, அப்புறம் அதாவது என் இனம், அப்புறம் உங்க இனத்தெல்லாம் அடிச்சு தொங்க விட்டுருந்தேன். அந்த வீடியோலாம் நல்லா பார்த்துருந்தேன் நிறைய பேரு. அடுத்தது ஒரு அண்டர் ட்ரெயின் போட்டுடலாமா கைஸ்? ஏன்னா வந்து இவனுக்கு ரொம்ப ஓவரா பண்றீங்க. பாருங்க என்ன யாரு பாருங்க. ஐயோ சொல்றாரு. யோ உனக்கு கீழ விட்டியா லூசு புளுத்தமிழ் பாட. ஏன் ப்ரோ? ப்ரோ ஓ நீயா ப்ரோ? ப்ரோ உனக்கு கீழ விட்டுற ப்ரோ, மண்ணுக்குள்ளார போயிடுவான். அப்படியா? அருமை புடிச்சுக்கோங்க. முடிஞ்ச புடிங்க 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 முடிஞ்ச புடிங்க 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 முடிஞ்ச புடிங்க புடிங்க முடிஞ்ச புடிங்க. புடி புடி தம்பி புடி முடிஞ்ச புடி. ஏய் ஆமோ இல்லாம விடுங்க ப்ரோ. போங்க ப்ரோ. ப்ரோ அப்படியே ட்ரெயின் முன்னாடி சுத்திட்டு ப்ரோ. ட்ரெயின் வச்சு ஏத்துறேன். ப்ரோ 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 செத்துறா ப்ரோ. செத்துட்டாங்க. ஐயோ எங்க இருக்கானுங்க ப்ரோ? இரு ப்ரோ. செத்துட்டாங்க. ப்ரோ ஓகே गाइस எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. போய் வில்லேஜ் நைட் சக்சஸ்ஃபுல்லா சர்வை பண்ணிட்டேன். எப்படி பாத்தீங்களா? என்னத்த பண்ணீங்களோ பாங்க. மதுரா ப்ரோ ப்ரோ இங்க பாருங்க ஏதோ கடச்சிருக்கு ப்ரோ எனக்கு. என்னது? ப்ளூ தமிழ் இன்வென்டரி. ப்ரோ என்னடா பிரச்சனை? அதை ஏன் ப்ரோ நீ ஓபன் பண்ண? யார் யார் என்னலாம் வச்சிருக்கான்னு பார்க்க வேணுமா ப்ரோ? சரி ப்ரோ இன்வென்டரி இங்கே நான் கீழ போட்டு வந்துடுறேன். அவனெல்லாம் ரிவைவ் பண்றதுக்கு எனக்கு மனசு இல்ல. போ. யாரு அவன்? அவன் தான் பேங்கர் தம்பி. ஐயா சாரி ப்ரோ செத்துட்டேன். गाइस ப்ளூ தமிழ் அழுகுறாங்க गाइस. கண் கொள்ளாத காட்சி பாத்துக்கோ. எதுக்கு எடுத்தாலும் மண்ணுக்குள்ளார போயிட்டே இருக்குது. ஐயா ப்ரோ ப்ளீஸ் நாங்க வச்சுக்கோ ப்ரோ. 5-1 தெரியும் தெரியும். இல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ப்ரோ ட்ரிபிள் 3க்கு ப்ளூ ப்ரோ நாங்க வச்சுக்கோ ப்ரோ. 5-1 அதுக்கப்புறம் 2-2-2-2 ப்ரோ 3 ப்ரோ 2டா. கிளிட்ச் ப்ரோ. गाइस பாண்ட் நம்மளுக்கே பாண்ட் நம்மளுக்கே பாண்ட். என்ன ப்ரோ நீங்க மட்டும் தனியா போட்டு அடிக்கிறீங்க? ஐயோ ஒண்ணும் உள்ள வர முடியாது. அதெல்லாம் அப்படிதான். யோ நீ தள்ளியா? நான் வெளியில வரேன். இரு நான் போய் கோல்லாம் பின் பண்ணிட்டேன். கட் பண்றேன். ப்ரோ இன்வென்டரி என்ன எடுத்துட்டு போய் வெண்ட் பண்றேன் ப்ரோ. ஓகே गाइस நம்ம எல்லாத்தையும் லூட் பண்ணே போயிடலாம் ப்ரோ. गाइस சோ வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஸ்மித் வில்லேஜ் லூட்டர்ஸ் வரப்ப சோ நம்மளுக்கு கன்ஸ்மித்ல இருந்து என்ன கிடைச்சிருக்கு? ஷாட் கன். ப்ரோ உன் சாக்குல வச்சிருந்ததெல்லாம் இருக்குல்ல? என்ன ப்ரோ? உன் சாக்குல கோல்ட் எல்லாம் வச்சா? ஓகே ஓகே गाइस இப்ப எல்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு காசு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அட என்ன இருக்குது? பிளெண்டர் பஸ்டர் அதுக்கு ஷாட் கன்னோட ஆமோ தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. அம்மா பிளண்டர் பஸ்டரா? அது எப்படி எடுக்கணும்? ஐயோ ஐயோ தப்பான கேள்வி கேட்டேன்.
ப்ரோ அது ஜெனரல் ஸ்டோர்ல இருக்கும், கன்ஸ்மித்ல இருக்க ஜெனரல் ஸ்டோர்ல இருக்கும். அது ஃபர்ஸ்ட் அதோட ப்ரோ என்ன வந்து ரிவைவ் பண்ணு ப்ரோ. என் பக்கத்துல 3 கோல் இருக்கு கைஸ். சோ நமக்கு என்னமே கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? 2 கோல்ட், ஒரு ஹோலி வாட்டர். நான் தான் ப்ரோ எடுத்துட்டு வந்தேன் அதை போய். கைஸ் கொஞ்சம் காசுலாம் இவங்க ரெடி பண்ணாங்க, அதை வச்சுதான் இப்போ யார் ரைஃபிளுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. இந்த கேம்ல வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு கைஸ். அதுல வந்து புதுசா நிறைய கன்னு, அப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டேன் ப்ரோ. கோலையாத்து நீ சொல்லவே என்னது புரியல? கோலையாத், அவன் பேரு கோலையாத், அந்த பாஸ் பேரு ஏதோ ஒண்ணு ப்ரோ. இந்த ப்ரோ அந்த ஷாட்கன் வச்சுக்கோ ப்ரோ, நீ சீக்கிரம் ப்ரோ. ரிவைவ் பண்ணுவியா? இருங்க லூஃபி ப்ரோ வாயிலே சொல்லலாம். இன்னொருத்தர் வந்திருக்கா, இன்னொருத்தர் நம்ம கூட செத்து போயிருக்காரு. யாருன்னா குட்டி ஸ்மைலி ப்ரோ தான். ப்ரோ அடுத்த வாட்டி சாவே மாட்டேன் ப்ரோ, கவலைப்படாத ப்ரோ. டாக்டர் வீடா? அம்மா எத்தனை பேண்டேஜ் வாங்கணும்? 1 வாங்கினா போதும்ல? ஓகே 1 வாங்கிட்டேன். சரி ப்ரோ, பை ப்ரோ. கைஸ் ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ளூ தமிழ் வந்து கிளம்புறோம். ப்ரோ ப்ரோ கோச்சிங் போயிடாது ப்ரோ. இது ப்ரோ லூசி ப்ரோ போயிட்டாரு. அது பிரச்சனை இல்ல போல ப்ரோ. அவர் கோட் போட்டு வந்துருவாரு. ஜெனரல் ஸ்டோர் கிடைக்கல. சோ வந்து இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு பேண்டேஜ் கைஸ் பாத்துக்கோங்க. ஒரே ஒரு பேண்டேஜ் வச்சு இது வந்துச்சுனாலும் டிஸ்கனெக்ட் ஆகுது, கரண்ட் போனாலும் டிஸ்கனெக்ட் ஆகுது. ஐயோ गाइस நம்ம மாதரா ப்ரோ வந்து காசு கொஞ்சம் வச்சிருக்காரு. நைட்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாரும் ஓடி சர்வை பண்ணோம். அதுல கொஞ்சம் பொருள்லாம் கிடைச்சது. ஒண்ணும் பண்ணல கைஸ், எல்லாத்தையும் இழுத்துட்டு போய் இது ட்ரெயின் முன்னாடி நிக்க வச்சு வில்லேஜ்ல வண்டிக்குள்ள விட்டு ப்ரோ ரிவைவ் பண்ணுமா ப்ரோ? கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. மாதரா ப்ரோ கேக்குதா? கேக்குது. வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ போனா போதேனே ரிவைவ் பண்றது. கையில வச்சிருந்த எதுமே காணோம் ப்ரோ. அது இருக்காது ப்ரோ, நீ வெளில போயிட்டு வந்து நீ ரீஜாயின் பண்ணிட்டேனா அது போய்டும் எல்லாம். ஓகே அந்த கண்ணை 215 ரூபாய் இருக்கு. நம்ம ஷாட்கனை வந்து நம்ம இவர்கிட்ட கொடுத்துட்டு, நம்ம ப்ளூ மாடு கிட்ட கொடுத்துட்டு நம்ம ரைஃபிளுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். ப்ரோ என்னால நடக்க முடியல, நான் இங்கேயே மாட்டிக்கிட்டேன். அப்படினா ரீசெட் அடிச்சு செத்துரு. ப்ரோ உனக்கு இரு ப்ரோ ரீஜாயின் பண்ணு. ப்ரோ லூஃபி ப்ரோ உனக்கு ஷாட்கன் வேணுமா ப்ரோ? எனக்கு ரைஃபிள் வாங்கி கொடுத்துருங்க ப்ரோ, ஷாட்கன் வேணாம். ரைஃபிளா சரி நாங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டா ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, அது நல்லா இருக்கும். உனக்கு நான் ஷாட்கன் தான் தருவேன் ப்ரோ. வாங்கிட்டா ப்ரோ, நேவி ரிவால்வர் வாங்கிட்டா அது போதும். இந்த நேவி ரிவால்வர் எங்க இருக்க ப்ரோ? ஆளுக்கு ஒரு பேண்டேஜ் வாங்கி செக்யூர் பண்ணிக்கங்க. ஆளுக்கு ஒரு பேண்டேஜ் ப்ரோ. எனக்கு என்ன வாங்கி தரியா ப்ரோ? அதெல்லாம் ப்ரோ கீழ போட்டுறேன் பாரு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம ப்ளூ மாடுக்கு நேவி ரிவால்வர் இருக்கு கைஸ். ஆமா எத்தனை இருக்கு ரைஃபிளுக்கு? 72 ஆமா இருக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு ரிவால்வர் புல்லட் வாங்குனோம்னா நம்ம வேலை. மாதரா கோட் சொல்ல மறந்துட்டேன். WA அப்புறமேட்டு கேபிட்டல்ல NNA. இதெல்லாம் வாங்குனீங்களே, கோல் வாங்குனீங்களா? இருக்கா? ரைட், கோல்லாம் இருக்கு ப்ரோ, தேவல்ல. ஆமா ப்ரோ பேண்டேஜ் வாங்கு ப்ரோ. பேண்டேஜ் வாங்கி ஆக்கு வரும்னா அதெல்லாம் வாங்க முடியாது. அப்புறம் யாரு பாயாசம் போடுவா? ப்ரோ பண்ண ஆன்ல இருக்கு வீடியோ. ஆமா ப்ரோ ஆன்ல தான் இருக்கு. ப்ரோ லைவ் எப்ப போடலாம்னு சொல்றேன். நேவி ரிவால்வர் ப்ரோ, நேவி ரிவால்வர். சோ गाइस இனிமேல் நம்ம வந்து சண்டே தான் லைவ். இது லைவ்ங்க பாருங்க, வீடியோவும் சண்டே தான் வரும், லைவ் வீடியோ சண்டே தான் வரும். 9th ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ 9th வந்து ஒரு 3 மாசத்துல வந்து 10th போர்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க गाइस. 10th ஓட புக் எல்லாம் கொடுத்து வீடியோ வருமாங்கறது அது தப்பு ப்ரோ. அது வீடியோ பாக்குற யாராச்சும் வந்து
எஜுகேஷன்ஸ் இதுல மினிஸ்டரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ப்ரோ. உங்க ஸ்கூல் நேம் சொல்லி விட்டுருங்க அப்படியே வீடியோல. இல்ல ப்ரோ அதெல்லாம் ஐயோ தேவையில்ல ப்ரோ ப்ரோ. எஜுகேஷன் மினிஸ்டர் யாராவது இல்லைன்னா அவங்க தெரிஞ்சவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரோ குட்டிஸ் மேல அமைதியா இரியா. ப்ரோ நேட்டிவ் ஆர்டர் தா ப்ரோ மாதிரா. அப்புறம் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு தெரிஞ்சவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வேணாம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா பிடி எல்லாம் ஒன்றும் பிடி விட மாட்டேறாங்க, அதுவும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. எனக்கு 12th எனக்கு பிடி விட்டாங்க ப்ரோ. என்ன ஸ்கூல் ப்ரோ அது? ஸ்ட்ரிக்ட்டா இருக்கா? ஆமா பயங்கரமா. எங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் தான் பிடி, அதுவும் புடிச்செல்லாம் விளையாட முடியாது. ப்ரோ நீங்க வேற ப்ரோ எங்களுக்கு சரி ஓகே நம்ம வந்து கிளம்பிட்டு இது ப்ளூ கைஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேர் போட்டு உட்காந்துட்டேன். எனக்கு வந்து நிக்க கால் வலிக்குது, அதனால சேர் போட்டு உட்காந்துட்டேன். நம்மளோட பேச லூஃபி ப்ரோ இருக்காரு. ப்ரோ லூஃபி ப்ரோ சேனல் வீடியோலாம் எப்படி ப்ரோ போடுறீங்க? சேனல்லாம் எப்படி ப்ரோ போகுது? தெரியல ப்ரோ. இதுக்கப்புறம் தான் வந்து வியூவர்ஸ் கேட்டு தான் வீடியோ போடலாம் இருக்கேன். கீழ வந்துட்டேன் ப்ரோ. ஓகே கைஸ், இங்க வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிற இடத்துல கத்துறாங்க, அது கொஞ்சம் கண்டுக்காதீங்க. நாய்ஸ் ப்ராப்ளம், அது கண்டுக்காதீங்க ப்ரோ. அப்புறம் ஷார்ட்ஸ்லாம் எடிட் பண்ணி போடுறீங்க, வியூஸ்லாம் நல்லா போகுது ஷார்ட்ஸ்க்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லாதான் bro போகுது. அந்த துப்பாக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே ப்ரோ. அப்புறம் இல்லைன்னா நான் எடுத்து காட்டுவேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த சேனல்ல ரெகுலரா வர போறீங்க, கொலாப் பண்ண போறோம், லைவ் எல்லாம் போட போறோம், அத பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இதுக்கப்புறம் வந்து பிளாக்ஸ் த்ரூ தமிழ் கம்யூனிட்டியை கொஞ்சம் பெருசாக்குறோம், அந்த ரோப்ளக்ஸ் கம்யூனிட்டியை பெருசாக்குறோம். ஆமா முடிஞ்ச அளவு பண்றோம். தமிழ் யூடியூபர்ல முதல்ல நாம தான் தமிழ் கம்யூனிட்டில முதல்ல நம்ம வந்து ஸ்டார் கோட் கிரியேட்டர் இது வாங்க ட்ரை பண்ண போறோம். ஆமா ப்ரோ. அத வாங்கிட்டானா எல்லா கேமோட அட்மினும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி அந்த இடத்துல நம்ம பேர் பக்கத்துல ஒரு ஸ்டார் மாதிரி ஒண்ணு காட்டுங்க. அது வந்து ஒரு தமிழ் பசங்க சின்ன பசங்க வந்து பிளாக்ஸ் ரூட் விளையாடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்ட்டு ஒரு முடிவுல தான் யூடியூப் சேனல் வண்டி நிறுத்துங்க பை, போய் லூட் அடிச்சுட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ ஓகே ப்ரோ. நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட ஆரம்பிச்சிருக்கோம். சேனல்லாம் சூப்பரா சப்போர்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பயங்கரமா சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா கைஸ். அதுக்கப்புறம் இன்னொன்னு கைஸ், நம்ம சேனல்ல பாக்ஸ் ஃப்ரூட்ஸ் கிவ் அவே வரப்போகுது. நம்மளோட சேனல்லையும் பிளாக் ஃப்ரூட் கிவ் அவே வரப்போகுது ப்ரோ. அதையும் மறந்துட சொல்றீங்க, அதையும் மறந்துட போறாங்க. நீயே சொல்லிரு ப்ரோ, நீயே சொல்லிரு, ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து 100k சாரி 100k 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா வந்து நம்ம கிவ் அவே தரோம்னு இருந்தோம். லெஃப்ட் கிவ் அவே கொடுக்கலாம்னு இருக்கோம். 100 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் லைவ்ல யாருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு நிமிஷம், யாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி இல்ல. ஏன்னா வந்து ஒரு ஸ்பின் வீல் போட்டு அது யாரு வருதோ அவங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கோம் லைவ்லயே. நம்ம வந்து டெட் ரைல்ல போட்டுப்போம், நீங்க லைவ் வந்தீங்க பாத்துருப்பீங்க. டெட் ரைல்ல எப்படி ஸ்பின் வீல் போட்டு ஃபர்ஸ்ட் இது யாரு மேல லேண்ட் ஆகுதோ அவங்களுக்கு கிளாஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்ம சேனல்லயா இருக்கட்டும், அப்புறம் லூஃபி பிளாக்ஸோட அவரோட சேனல்லயா இருக்கட்டும், கிவ் அவேஸ் வந்து நடக்க போகுது. சோ கிராஸ் வந்து 1k சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து ஏதாச்சும் பாம் கிவ் அவே கொடுப்பேன். ஐ திங்க் வந்து அது பாம் வந்து பாம் லைட்டா கூட இருக்கலாம் கைஸ். அதுல வந்து நம்ம கலந்துக்கிறோம், நம்ம வின் பண்றோம் கைஸ். and then வந்து 10k சப்ஸ்கிரைபர்ஸ்ல வந்து 100% பாம் டிராகன் கிவ் அவே கொடுப்பேன். எத்தனை 10k ஓகேவா ப்ரோ? ஆமா ப்ரோ கொடுப்போம். மறக்காம அவர் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். நம்ம கிட்ட வண்டி நிறுத்து, நம்ம கிட்ட அவ்வளவு இல்ல கைஸ், கிவ் அவே பண்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல கைஸ். கிராஸ் போ பாத்துடலாமா? கிராஸ் போ கேவலமா இருக்கு கைஸ். பாருங்கடா ரீலோடா வரதுக்கு இருங்க ஒரு ஸ்லோ பையா. அடி பையா, கையில துப்பாக்கி தான் வச்சிருக்கல பையா. பாருங்களா லூஃபி கதை முடிச்சிட்டு இருங்க ஒரு சுடு. கைஸ் இங்க இருக்கான் பாருங்க, இவனை ஒரு சுடு சுடலாம். ஹெல்த் போல வேஸ்ட், தோமாக்ல இழுத்து அடிச்சா கூட முடிச்சிருவாங்க போல ப்ரோ. அவரை பார்த்து தூக்கிட்டு வாங்க, மண்ணுக்கடியில மட்டும் போட்டுறாதீங்க. என்கிட்ட இருக்கு ப்ரோ, என்கிட்ட இது இருக்கு, பேண்டேஜ்லாம் இருக்கு. கைஸ் பழைய மாதிரி பார்த்து எத்தனை நாள் ஆகுது?
இப்ப பாக்க போறீங்க guys. ப்ரோ கன் ஆட்டே போட்டீங்களா அதுக்குள்ள ரைட் ஆட்டை போட்டான் நான் இல்ல ப்ளூ மாடு guys. பழைய மாதரா இஸ் கமிங் பேக் guys. ப்ரோ அங்க பாருங்க என்ன இருக்கு பாருங்க அங்க நேரா பாருங்க என்ன இருக்கு ப்ரோ இது ப்ரோ அந்த இவன் டெஸ்லா இடம் guys. டெஸ்லா லேப் ப்ரோ போவாதா செத்துருவா கண்டிப்பா. கண்ணு தெரிய மாட்டேங்குது ப்ரோ guys. அவன் அடிப்போம் ப்ரோ அடிக்கலாமே. கண்ணு தெரிய மாட்டேங்குது மூளைய guys. நம்ம விட்டு எல்லாம் ட்ரெயின் வெளிச்சத்துக்கு வாங்கடா பயந்தவங்களே பசங்களா. ப்ரோ ப்ரோ டெஸ்லா இடத்துக்கே வந்துட்டேன். ஓ ஒரு சைடு ஃபுல்லா முடிச்சிட்டோமா guys. உங்க பாருங்க எல்லாம் முடிச்சிட்டோம். சோ நம்ம ப்ளூ மாடு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. guys, நாம போட வேண்டிய பாயாசத்தை நம்ம ஜாம்பி பசங்க போட்டானுங்க guys. அருமை guys. அருமை. நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வாங்கடா உங்களுக்காக தான்டா வெயிட். மண்டாடி ப்ரோ நம்ம நைட் போனதே தப்பு ப்ரோ. நம்ம நைட் போனதே தப்பு. அது உன்னக்கு தான் ப்ரோ தப்பு. உங்க மாதரா நான் ஃபாலோ பண்ணுவேன் ப்ரோ சொல்லிட்டா. பெரிய வில்லேஜ் அப்போ பெருசெல்லாம் இல்ல குட்டி தான். எங்கயா புல்லட்டே இல்ல உன்கிட்ட ஸ்மைலி லைட்டிங் அடி புல்லட்டே இல்லையே உன்கிட்ட உன் கண்ணுட்ட guys நம்ம தப்பிச்சு ஓடணும் guys. ஐயோ என்ன மாதரா ப்ரோ செத்துட்டாரு எல்லாம் செத்துறீங்க. நான் இருக்கேன் ப்ரோ அடி உயிருக்கு போராடிட்டு இருக்கோம் guys. ஆல்ரெடி நான் உயிரை விட்டேன் கைஸ். இது எல்லாம் பழைய மாத்திரை இல்ல கைஸ். நீங்க பழைய மாத்திரைன்னு நினைக்காதீங்க. ஆமா guys இது பழைய மாதிரி இந்த கேமே விளையாட தெரியாது. இப்ப என்ன பண்றேன்னு தெரியல. அவ்வளவுதான் guys. பிரிசனர்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களால. அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க. எப்படி முடிப்பேன் வந்து நம்ம உயிர் தப்பிச்சிட்டேன் guys. இப்ப பாருங்க நம்ம ஹெல்த் மட்டும் எவ்வளவு ஏறுதுன்னு மட்டும் பாருங்க guys. ப்ரோ தி சர்வைவர் ப்ரோ ரீஜெனரேட் ஷேரிங் அண்ட் எங்கடா மொக்க கொடுத்துட்டீங்க. மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஷேரிங் அண்ட் மறுபடியும் மொக்க அவ்வளவுதான் ப்ரோ இரு ப்ரோ பவர் போல 3 பேர் போடு ப்ரோ. லைட்டா புல்லட் இல்ல ப்ரோ. ஐயோ அடிறானோ guys. லைட்டா பவர் ஏறி இருக்குது. சோ அத வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாமா. ஹோலி வாட்டர்னா ஒரு பொருள் இருக்கு. அதை எடுத்து தூக்கி போடு. ப்ரோ ஹோலி வாட்டர் எடுத்து தப்பிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ நான். guys வில்லேஜ் முடிச்சாச்சு guys. நீ மாசு ப்ரோ. நீ பிகினரா இருந்தே அடிச்சு சாவடிச்சிட்ட ப்ரோ. ஹோலி வாட்டர் என்ன யூஸ் ப்ரோ. உன் ரைஃபிள் எடுத்துக்கோ ப்ரோ. வா ப்ரோ. இத வந்துட்டேன் ப்ரோ இருங்க. ப்ரோ ரைஃபிள் எடுக்காத. யோ மை காட் ப்ரோ அடி ப்ரோ. காமெடி பண்ணிட்டு இருக்க ப்ரோ. guys எங்க இருந்து வந்தானே தெரியாம வந்தான் guys. முடிச்சு விட்டுருப்பேன் guys. இந்த போராட்டம் மட்டும் ரெக்கார்ட் ஆகும்னா மனசு விட்டுருவேன். சோ ஆயிடுதான் இருக்கா எங்க இருந்துடா வரீங்க நீங்களா. எங்க இருந்துடா வரீங்க. பாடா ஊருக்கு ப்ரோ என்ன அடிச்சீங்க. அவனெல்லாம் ரிவைவ் கிடையாது ப்ரோ. கோட் என்ன ப்ரோ. கோட் சொல்லு. கோட் எங்க ப்ரோ இருக்கு. கோட் எடுக்கலையா ப்ரோ WA இருக்காங்க எல்லாம் செத்துட்டே ப்ரோ இங்க ஒருத்தன். ஐயோ ஷிட். நம்ம ப்ரோ WA சொல்லுவா ப்ரோ. guys ஸ்பைடர்மேன் guys. கைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்கோம். லைக் ஷேர் ஆமா guys. நான் இவ்வளவு கஷ்டப்படுவேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டச் விட்டு போச்சு. வீடியோ ஸ்கூல் போயிட்டு அதனால இதெல்லாம் ஆட. சோ guys இப்ப நாம மட்டும் தான் உயிரோட இருக்கிறோம். இப்ப மட்டும் அந்த பேங்க் திறந்தா எனக்கு கண்டிப்பா தெரியும். பேங்க் திறந்தா ஒரு சாம்பி வருவானு. 41336 41336 கைஸ் இங்க பாருங்க ரெண்டு லூசியும் அப்படியே இதுனா போய் பாருங்க ப்ரோ பேண்டேஜ் இருக்கானே. 41 நான் தனியா படுத்துட்டு இருக்கேன் ப்ரோ. 36 ப்ரோ நான் அப்படியே கிளம்பி guys இந்த மாதிரி கோட் போட்ட உடனே பக்கத்துல
மட்டும் போயிடாதீங்க. ஃப்ரீ அட்வைஸ். கண்டிப்பா உள்ளார ஒருத்தர் இருப்போம். அப்படியே சொல்ல பாண்டு கிடைக்குது கைஸ். நம்ம தான் கைஸ் பாண்டு. இந்த தடவை லூட்லாம் நம்மளுக்கு தான் கைஸ் லூட். அசால்ட்டா வில்லேஜ சோலோ பண்ணி நைட்டு ஹெல்த்தே இல்லாதப்ப நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெல்த்தே இல்லாதப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணி கடைசியில் லூட் அடிச்சிட்டோம் கைஸ். நாங்க 3 பேரும் இங்க வில்லேஜ் சுத்தி அந்த பிரதர்ஷனம் பண்ணிருக்கோம் ப்ரோ. எனக்கு நானே ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கைஸ். சோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இவங்க முதல்ல இங்க இருக்க லூட் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க எல்லாத்தையும் ட்ரெயின்ல பின் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ கைஸ் இருங்க. கைஸ் இங்க பாருங்க. புது கன்னு இதான். இதுவும் ஒரு வகையான கன்னு. இத கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இந்த கன்னு எடுத்துட்டு போய் வெல்ட் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆமா கைஸ் வெல்ட் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். மாதரா ப்ரோ என்னோட இன்வென்டரில 3 கன் இருக்கு. அதை எடுத்து வந்துருங்க அப்படியே. எடுத்துட்டேன். ப்ரோ ரைஃபிள் எனக்கு ப்ரோ அப்படியே இருங்க. படுத்துக்கிட்டே ஒரு போஸ் கொடுப்போம் போட்டோக்கு. என்ன சொல்றீங்க? இருங்க. ப்ரோ ஏன் போஸ்ட் பாருங்க ப்ரோ. ப்ரோ ஏன் போஸ்ட் தான் ப்ரோ ப்ரோ இங்க பாருங்க. தரமான போஸ். இங்க பாரு ப்ரோ ஏன் போஸ்ட். ப்ரோ என்னோடது பாரு ப்ரோ. மாதரா ப்ரோ ப்ரோ கைஸ் ஒரு ஹெட்ஷாட், 2 ஹெட்ஷாட், 3 ஹெட்ஷாட். கைஸ் இவங்கள தூக்கி போட்டு நம்ம இது ஆடலாமா கிரிக்கெட்? 1 2 3 அட்டி அங்க போயிட்டாருயா. அடுத்து நம்ம ப்ளூ டீம். ஆனா அங்கலாம் போய் சண்டை போடுவாங்களானே தெரியல. ஏன்னா அட்டி கைஸ் பறக்குறாங்க கைஸ் காத்துல. அதுவும் நம்ம ப்ளூ தமிழ்லாம் சொல்லவே தேவையில்ல கைஸ். கைஸ் இது மலர ப்ரோ முழு ப்ளூ மேல இருக்கிற முழு கோவத்தையும் பறக்கிட்டாரு. என்னயா கோல் தரீங்க? பேண்டேஜ் கொடுங்கடா. டைம் ஆயிடுச்சு. சோ நைட் ஆகுற மாதிரி இருக்கு. சோ வந்து நாங்க கிளம்புறோம். ஓகேவா? அது ஓகே கைஸ் இப்போ நம்ம என்ன பிளான் போட்டோம்னா டெஸ்லா பார்த்தோம். சோ டெஸ்லா வந்து ஸ்பான் பண்ணிட்டு இறா உன்னை கொல்றண்டாமா. அவனை எண்டில் வராமையாடா போயிடுவ. முறைக்கிற நீ என்ன? இதுதான் ப்ரோ சொன்னா ஆல்ரெடி ஆளுக்கு ஒரு பேண்டேஜ் வாங்கி. சரி ஓகே. நான் சொல்றேன் பாருங்க என்ன பண்ண போறோம்னா அதான் இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்ரெட்டானது. இதெல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து நம்மளுக்கு இந்த டெட்ரைலோட கதை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஓகேவா? எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதை பார்த்து நான் வந்து டெஸ்லா அதாவது இந்த கேமோடைய கதை டெஸ்லாவோட கதை எல்லாத்தையுமே போடுறேன். அப்புறம் அங்க ஒரு லீடர் இருப்பான் பாத்தீங்களா? அவனை கூட இது பண்ணா நம்மளுக்கு இது கொடுப்பாங்களே காசு 150 ரூபா கொடுப்பாங்கல்ல. அவனுக்கு எப்படி இதாச்சு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்க வந்து கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. இப்ப நம்மளோட பிளான் என்னன்னா இவனை ஸ்பான் பண்ணிட்டு நம்ம செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு செக் போஸ்ட்ல இருந்து மறுபடியும் வரணும். அதான் கைஸ் நம்மளோட பிளான். ஓகேவா? ஜஸ்ட் அசம்பிள் மட்டும். மாதரா ப்ரோ நான் ஒன்னு சொல்லிடுறேன். சொல்லு ப்ரோ. and then guys இந்த வீடியோ வந்து மாதரா ப்ரோ சேனல் and then ப்ளூ கேமர் சேனல்ல வரும். என் சேனல்ல வருமான்னு டவுட் தான். ஸோ வந்து அவங்க சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது மாதிரி டெட்ரைல்ஸ் கண்டென்ட் வேணும்னா கீழே வந்து கமெண்ட்ல போடுங்க. and then நான் போடுறேன். இந்த வீடியோ வர்றது கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே கைஸ் இப்போ வந்து டெஸ்லா ஸ்பான் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெட் வந்து வீசில் இருக்காரு. ஆமா கைஸ் வீசில இருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெட்டோட வீடியோ போடுங்கன்ட்டு. என்ன ரெட் போட்டுறலாமா? கைஸ் எனக்கு வந்து உடம்பு சரியில்லைனால சுத்திட்டு இருக்கு. நானே எப்பயே தான் வரேன். கூட்டானா வருவேன் கைஸ் ஃப்ரீயா இருக்கும்போது. ஓகே கைஸ் அடுத்த வீடியோ வந்து நம்ம ரெட்டோட தான் வரும். அது கன்ஃபார்ம். சோ இதுக்கப்புறம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் கைஸ். ஓகேவா? போய் கூட்டு வாங்க. ரெட் ப்ரோ உடம்பு இல்லன்னு அவர் வாய்ஸ பார்த்தாலே தெரியுது ப்ரோ. ஆமா மேல இந்த வாய்ஸ் இப்போ வந்து இல்ல ப்ரோ. அவனுக்கு அவன் 6 மணிக்கு மேல ஒரு வாய்ஸ்ல பேசுவான் பாரு. அந்த வாய்ஸ் நீ கேட்டது இல்லல்ல? 6 7 எஸ் நம்ம ஒண்ணுமே பண்ணல. சும்மா இல்ல ப்ரோ என் ஸ்டைலு என் மூடு என் மைண்டு நான் இருக்கிற நிலைமை அப்புறம் சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி என் வாய்ஸும் என் மனசும் மாறும் ப்ரோ.
மென்டலி டார்ச்சர் அனுபவிச்சிட்டு இருக்கார் ரெட். இப்போ வந்து ஃபீவர்ல கொஞ்சம் சேட் ஆகுறதுனால இந்த மாதிரி வயசு வருது. என்னாச்சு ப்ரோ? எவன் ப்ரோ சேட் ஆகணும்? ஃபீவர்னு ஒருத்தன் ப்ரோ, மழை நேத்து வந்துச்சா, அவன் தான் அப்படி சேட் ஆகிட்டான். பண்ணிடுவான் ப்ரோ அவனை. பண்ணிடலாமா? தான் பார்த்துருக்கேன் இந்த வீடியோ போட்டு நான் கூட பார்க்க மாட்டேன், அந்த அளவு வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நைட்டு ப்ரோ. நைட்டு ப்ரோ. நைட்டு ப்ரோ. ஐயோ கண்ணு வாங்கிட்டாருல ப்ரோ. அங்கேயே அசையாத. நானே உன்கிட்டதான் பாதுகாப்பா இருக்கிறேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணல, அது வேற விஷயம், அதை கண்டுக்காதீங்க. ஏன்னா நல்லா ஃபன்னா தான் போயிட்டு இருக்குது. நம்ம இவருதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது தலைவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துல நின்னா சேஃப், அது மட்டும் எனக்கு தெரியுது. சரி கைஸ், காலையில கண்டினியூ பண்றேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா போறேன் கைஸ் வந்து பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஓகே, நம்ம டெஸ்லாலாம் லூட் அடிச்சு முடிச்சுட்டு இப்ப நம்ம கௌபாய் கிட்ட இருந்து குதிரை எடுக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு நான் இங்க ஒரு கெஸ்ட் ரோல் வந்த மாதிரி இருக்கு ப்ரோ, கேம் ஆடுற அந்த மாதிரி இல்ல. கரெக்டா ஹெட்ஷாட் தான் கைஸ். சொல்லிட்டேன், குதிரை மேல கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். ஓகே கைஸ், ஆளுக்கு எல்லாரும் குதிரையை எடுத்துக்குவாங்க ப்ரோ. கிளம்பலாம். அடிச்சிங்களா? டெஸ்லாக்குள்ளார இதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் அடிச்சிங்களா? எடுத்துட்டு ப்ரோ, எடுத்துட்டு வாங்க, எடுத்துறேன். ஓகே, கோல்ட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? கோல்டு எடுத்துட்டு ப்ரோ, கோல்ட் எடுத்துட்டேன். கைஸ் 4 கோல்ட் தான. வீல் சுத்திட்டே இருக்கு, இன்னும் வீல் சுத்திட்டே இருக்கு. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அவுட் போஸ்ட்டுக்கு போயிடலாம் கைஸ். ஸோ வந்து நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புது கன் இருக்கு. ஸோ இந்த கன்னை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னா வாங்கணும். ப்ரோ வந்து வாங்க ப்ரோ, லூஃபி ப்ரோ இதை வந்து வாங்க. எந்த கன்னு சொல்லுங்க ப்ரோ, எந்த கன்னுன்னு காமிங்க, நான் சொல்றேன் அது எப்படி என்னன்னு, எனக்கு தெரியும். ஒரு மாதிரியா முன்னாடி சைடு ஓட்ட பெருசா குண்டாகுமே, அதுவா? அதேதான், அதுவே தானா ப்ரோ? அது யாரா இருந்தாலும் ஒன் ஷாட் பண்ணும் ப்ரோ, பாடி ஷாட்லயும் ஒன் ஷாட் பண்ணும், ஹெட் ஷாட்லயும் ஒன் ஷாட் பண்ணும், லாங் ரேஞ்சில இருந்து ஹெட் ஷாட் அடிக்கலாம். ஒரே டைம்ல ரெண்டு பேர் கொள்ளலாம், ஒரு 3 பேர் அந்த மாதிரி ஒட்டுக்காவும் வச்சு கொள்ளலாம். சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட ரைஃபிள் மாதிரி யூஸ் பண்ணலாம், ஷாட்கன் மாதிரி யூஸ் பண்ணலாம். பாடி ஷாட் அடிச்சாலும் சாவாங்க லாங்ல இருந்து. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த கன்ல ரீலோட் வந்து ஒரு புல்லட்டா ரீலோடு லேட் ஆகும். அதுவும் இல்லாம ஒரு புல்லட் சுட்டு ஷாட்கன் புல்லட் தான் இதுக்கு. ஓகே கைஸ், சோ நம்ம நம்மளுக்கிட்ட புதுசா இருக்க 2 கன் மாதிரி இத எப்படி யூஸ் பண்ணோம்? இது ஒண்ணும் இல்ல, நீ எய்ம் வச்சு அந்த வெள்ளை கலர் எடுத்து ஹெட்ஷாட் அடிக்கலாம் லாங்ல இருந்து. ஆறு எய்ம் வச்சு லாங்ல இருந்து பாடி ஷாட் அடிச்சாலும் ஒன் ஷாட் தான். அந்த கன் இல்ல, இந்த ப்ரோ லூஃபி ஒன்னு தூக்கிட்டு வந்தாரு, ரெக்கார்ட் அதானே? எங்க காட்டுங்க லூஃபி ப்ரோ, ட்ரெயினுக்குள்ள இருக்கு ப்ரோ, காட்டு. ஓ, அந்த அம்பு மாதிரி இருந்துச்சு அதுவா? அதுதான், அம்புறது ஒன்னு இருக்குல்ல, அது வாங்குங்க. அந்த பிளாஸ்மா புல்லட்ஸ்னு ஒன்னு இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் ரைஃபிள் மாதிரி டரண்ட்டை விட பயங்கரமா டரண்ட் இருக்குல்ல, டரண்ட் அதோட அந்த அம்பூர் கன் பவர்ஃபுல்லா இருக்கும். வில்லேஜ் ரைட் பண்றதுக்கு அது நல்லா உதவியா இருக்கும். அதுக்கு என்ன புல்லட் வேணும்? அதுக்கு தனியா அதுக்குனே ஒரு புல்லட் இருக்கு, கிராஸ்போ புல்லட். ஏய் ப்ரோ லூஃபி ப்ரோ இங்க வா, இந்த புல்லட்டான்னு பாரு. லூஃபி இங்க வா. நீளமா டப்பால இருக்கும், நீளமா டப்பால இருக்கும். அது என்ன, இது ஆரோஸ் இதானே ப்ரோ? அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ. இதுதானே? இது இல்ல இது இல்ல ப்ரோ, இது இல்ல. இது வந்து எதுக்குன்னா கிராஸ்போ நம்ம கையில வச்சு போடுறதுக்கு. இங்க இருக்குது பாருங்க, உள்ள ஒன்று இருக்குது பாரு, இத வச்சு இத பண்றதுக்கு நீளமா டப்பால இருக்கும். சரி ஓகே, சோ நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது செக் போஸ்ட் வந்துட்டு நம்மளோட இருந்து எல்லாருமே போயிட்டாங்க. நானு
குட்டி ஸ்மைலி, அப்புறம் நம்மளோட இவரு அவர் பேர் என்ன? யோ 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 லூஃபி 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 நம்மளோட லூஃபி ப்ரோ. நாங்க மட்டும்தான் இருக்கிறோம். எல்லாருமே வெளில போயிட்டாங்க. ரெட்டு ஜாயின் பண்ணாரு. அவருக்கு வெயிட் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் இருந்தானுங்க. அப்புறம் ரெட்டு ப்ரோ போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ அதனால நான் வந்து வண்டி எடுத்துட்டேன். நம்மளோட லூஃபி ப்ரோ வந்து ஏஎஃப்கேல இருக்காரு. இப்போ நம்மளோட குட்டி ஸ்மைல் இங்க இருக்காரு. ஸோ நம்மளால ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் கைஸ். ஓகேவா? இந்த வீடியோல வின் பண்றோமோ இல்லையா, ப்ரெசென்ட் பண்றோம், பண்ணியே தீர்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம 40,000 கிலோமீட்டர்ஸ்ல 40 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கோம். இன்னும் கொஞ்சம் போனோம்னா ச்சே 40,000 மீட்டர்ல இருக்கோம். இன்னும் கொஞ்சம் போனோம்னா வரும்னு நினைக்கிறேன். எப்பயா இது வரும்? இங்க பாருங்க. அவ்வளோலாம் இல்லையா, 20,000லயே வரும். 20,000லயே வருயா? அப்படின்னா வரல guys. நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. அப்படி முடியலன்னா நம்ம கேம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்மளோட இருந்த எல்லாருமே போயிட்டாங்க. ஒருத்தர் விடாம எல்லாத்தையுமே போயிட்டாங்க. ஸோ நான் வந்து அப்டேட்ல வந்து எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ப்ரிசனை மட்டும் காட்ட முடியல. ரெட்டு கேட்டா அது வந்து 20,000லயே ஸ்பான் ஆகும்னாரு. இன்னும் ஸ்பான் ஆகல. ஸோ ப்ராபப்ளி மிஸ் பண்ணி 20,000 to 30,000க்குள்ளேயே ஸ்பான் ஆகும். இப்போ நம்ம வந்து 50,000 போயிட்டோம். நீங்க பொறுமையா பார்த்துட்டே வந்திருக்கணும். என்ன கைஸ் பண்றது? இப்ப எல்லாரும் விட்டுட்டு ஏதோ பக்ஷாட்ட ஏதோ போயிட்டாங்க கைஸ். அடுத்தது நம்ம பக்ஷாட் கேம் தான் கைஸ் போட போறோம். ஓகே நல்லா இருக்கியா? கடைசி ரெட் ஷாட். போயிட்டு ஓகே கைஸ். ஸோ வந்து நம்ம வந்துட்டோம். நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இல்ல அது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொருள்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிராஸ் போ கைஸ். ஓகேவா? காஸ் ப்ரோ அடிச்சா ஒண்ணுமே போக மாட்டேங்குது பாருங்க. கழுத்துல ஹெட்ஷாட் அடிச்சிருக்கிறேன். இருங்க கரெக்டா நெத்தியில் அடிக்கிறேன் பாருங்க. ரீலோட் பண்றது வேஸ்ட். ஹெட்ஷாட் அடிச்சா கொஞ்சம் அதிகமா போகுது, அவ்வளவுதான். டோட்டலி வேஸ்ட். எலிஃபண்ட் ரைஃபிள்னு ஒன்று வந்திருக்கு கைஸ். இருங்க இங்க பாருங்க. 1 ஷாட் அடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பேர் பார்த்தாலே கொடூரமா இருக்கு பாருங்க. 1 ஷாட் கைஸ். எவனா இருந்தாலும் ரைஃபிள் மாதிரியே தான் கைஸ். ஓகேவா? அடுத்தது நம்ம பிளண்டரஸ் ஏதோ ஒன்று ஒழுங்கா படிக்க முடியல. இதை வந்து பக்கத்துல இருந்து யூஸ் பண்ணோம்னாங்க. ஓகேவா? இப்போ பக்கத்துல போயிட்டோம். 1 ஷாட் அடிக்குதான்னு பார்ப்போம். பாடி ஷாட் தான். ஆமாம், பாடி ஷாட்லயும் 1 ஷாட் அடிக்குது. அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் யூஸ்னலுக்கு அவ்வளோதாங்க. அப்புறம் அந்த இந்த இது வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் அட்டன் கைஸ். ஓகேவா? இது இருக்கு. இருங்க இதை எடுத்துட்டு வெளியில வரேன். நாம் யார் இறைவா? இதை எடுத்து இங்க வச்சிடலாம். இங்க போய் இங்க எப்படியாவது உட்காரணும். திருப்பி வச்சிட்டனா? விளங்கிடும் விளங்கிடும். இருங்க போய் உட்கார பார்க்கலாம். உட்காந்திர உட்கார முடியலையே. உட்காந்துட்டேங்க. அங்க பாருங்க 24 கட்டுதா. ஸோ இங்க வச்சு அடிக்கலாம். 1 ஷாட் கைஸ். டெரண்ட்டை விட பவர்ஃபுல்லா இருக்கு. ஓப்பனா சொல்லணும். இப்போ அங்க இருக்கிறானா? இருங்க இங்க இருக்கானா? அவனை அடிக்கலாமா? பாருங்க 1 ஷாட் தான். டெரண்ட்டை விட பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ வந்து இதுக்கு டெரண்ட்டுக்கு பதிலா நீங்க இது யூஸ் பண்ணலாம். இதுதான் கைஸ் கன் பவுடர் பேரல். இருங்க அதை வெட்டிக்க வைக்கிறேன் பாருங்க. இப்போ எடுத்துட்டு போய் பத்திக்கிச்சே கடா வெடிக்கல. அட்ட காய்ஸ் இவ்வளோ நேரம் கடிச்சு வெடிக்குது கைஸ். எக்ஸ்ப்ளோஷன் பவர் நான் அது அங்க இருக்கு, நான் இங்க இருக்கேன். எனக்கு இங்க டேமேஜ் விழுவுது கைஸ். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது. ஸோ வேற ஒரு நைட்டு. ஸோ நம்ம காசுலாம் பொறுக்கிட்டு எண்டுக்கு போயிட்டு அங்கே மீட் பண்ணலாம் கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80,000 மீட்டர்ஸ் வந்துட்டோம். அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டோம். அது ஓகே, அது சொல்ல தேவையில்ல. ஸோ 80,000 மீட்டர்ஸ் வந்துட்டோம். கேமை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லா ஷோகேஸும் பார்த்துருப்பீங்க.
எல்லாத்தையும் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். ப்ரிசனை வந்து தனியா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேங்க. ஓகேவா? நம்ம லூஃபி ப்ரோவும் போயிட்டாரு, எல்லாருமே போயிட்டாங்க. படிப்படியா ஒவ்வொருத்தரா போனாங்க. நம்ம என்ன ஆச்சுன்னா லூஃபி ப்ரோ வந்து சேர்ல அதாவது அங்க நின்னுட்டு இருக்காரு. அப்படியே சாம்பி அடிச்சு இங்க வந்து உட்காந்துக்கிட்டாரு. எனக்குலாம் அவ்வளவுதான், கேமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச நேரத்துல தான் என் மூளையில ஒரு ஐடியா வந்துச்சு. இவரை கொல்லணும், ஆனா நம்மளால கொல்ல முடியாது. சாம்பி விட்டு கொல்லணும், சாம்பி விட்டு கொண்டுங்க. அப்புறமேட்டு நான் மேல ஏறிக்கிட்டேன். சாம்பி எல்லாம் கீழே அவரை அடிச்சு கொன்னுட்டு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலை பண்ணி கடைசியில அவரை கொன்னுட்டான். எங்கடா இங்க 2 பேர் நிப்பீங்களா? நிக்கிறீங்களா? செத்துட்டானா? ஓகே. ட்ரெயினுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, ஒரு ஸ்னேக் ஆயில் இல்ல, ஒண்ணுமே இல்ல கைஸ். இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ப்ரோ ஒரே நிமிஷம். சரி ஓகே கைஸ், இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்குது. சோ 30 நிமிஷத்துல கேம் முடிய போகுது. பிடிச்சி இறக்கிட்டு இருக்குதாங்க. சோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கங்கறது கமெண்ட்ல போடுங்க. மாதுரா பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல போடுங்க. லூஃபி பிளாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மாதுரா ஆமா சேனலை கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல ஒரு 1000 அடிச்சு அப்புறம் 10,000 அடிக்கணும். ஆமா கைஸ், ரெட் ப்ரோ முந்துணும். ரெட் ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு மறக்காம லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க கைஸ். ஓகே, தட்டி 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 விடுங்க. நம்ம நிறைய யூடியூப் பாய் 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 பாய்.